இலங்கையில் இருந்து வேதாரண்யம் பகுதிக்கு கடத்தி வரப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த விழுந்தமாவடி கிராம பகுதிக்கு இலங்கையில் இருந்து படகு மூலம் தங்கக்கட்டிகள் கடத்தி வருவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து நுண்ணறிவு பிரிவு உள்நாட்டு பாதுகாப்பு தலைவர் மகேஷ், மாவட்ட கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் ஆகியோர் உத்தரவின் பேரில் நாகை கியூ பிரான்ச் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் உள்ளிட்ட கியூ பிரிவு போலீசார் பல குழுக்களாக பிரிந்து விழுந்தமாவடி கடற்கரை பகுதி முழுவதும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது விழுந்தமாவடி மெயின் ரோட்டில் இருசக்கர வாகனத்தில் சந்தேகப்படும்படியாக வந்தவரை பிடித்து சோதனை செய்து பார்த்ததில் அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தில் சீட்டிற்கு கீழே மறைத்து வைக்கப்பட்டிருந்த தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் வானவன் மகாதேவி கிராமத்தைச் சேர்ந்த சிவகுமார் என்ற மீனவருக்கும் இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவர்களிடமிருந்து 6 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு சுமார் 8 கோடி ரூபாய் ஆகும். குற்றம் சாட்டப்படும் வானவன் மகாதேவியைச் சேர்ந்த மீனவர் சிவகுமார் மீது ஏற்கனவே கஞ்சா கடத்திய வழக்குகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது.